நிர்வாக திட்டமிடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி சார் இது முதல்ல. நீங்க சொன்ன மாரி ஒரு அரசு இயங்கிக் கொண்டே இருக்கணும். அது ஒரு மூச்சு காத்தும். நீங்க அரசு நீங்க தாமதமாகலாம். 15 நாள் கழிச்சு அமைச்சரவை பொறுப்பேற்கலாம். அது எல்லாமே நடைமுறை. ஆனா ஒரு அரசு என்பது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு இதயம் மாரி. அது லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க நீங்க புதிதாக மின்சாரத்துறை பொறுப்பேற்ற பின்பு, அந்த நிர்வாக ரீதியான பழைய நடைமுறைகள், அது என்ன வகையான மெத்தட கையாண்டாங்க, இதையெல்லாம் கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வ குறைவு அல்லது ஒரு மெத்தனம் இதெல்லாம் தான் இதை வெளிப்படுத்துது ஒன்று. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். மக்கள் இன்னும் 10 நாள் கழித்து இதே மின்துறையோடு தொடர்புடைய இன்னொரு விஷயத்துக்கு போராட போறாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். 200 யூனிட் இலவசம் மின்சாரம். 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினா அது கிடையாது. அப்ப நான் மின்துறை எவ்வளவு மெத்தனமாக இயங்குதுங்கிறது சொல்றேன். பார்க்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். பல மாவட்டங்கள் இது நடந்திருக்கலாம். இது நேரடியா நம்ம விஜய் தொடர்பு படுத்தல. கிட்டத்தட்ட மின்துறை சரி செய்ய வேண்டிய விஷயம். ஒவ்வொரு மின் கட்டணமும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும். 60வது நாள்ல கணக்கீடு செய்யணும். பல மாவட்டங்கள்ல பல ஊர்கள்ல 2 மாதங்கள் கழித்து கூடுதலா 10, 15 நாள் கழித்து இந்த முறை கணக்கீடு செய்யப்பட்டது. சரியான உரிய நாள்ல கணக்கீடு செய்யப்படல. பல ஊர்களையும் நம்ம பார்த்தா 8 நாள் கேப், 7 நாள் கேப், 15 நாள் கேப். சரி அதனால என்ன தப்பு இல்லையே அப்படின்னு தோணலாம். நீங்க 10 நாள்ல 100 யூனிட் கூடுதலா எரிச்சிட்டீங்கன்னா அந்த 500 யூனிட்டுக்கு மேல 200 யூனிட் பயன்பாட்டுக்கான மின் கட்டண பயன்பாட்டுல இருந்து நீங்க வெளியே போயிருவீங்க. அப்ப நிறைய நிர்வாக சிக்கல் இருக்கு மின்துறையில. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமும் அவசரமும் கூட. பட் அத தாவேகா துறைகள் ரீதியா ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த அரசினுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா சார், செங்கோட்டையன் அவர்களை தாண்டி யாருமே முன்னாள் அமைச்சர்கள் இல்ல. அப்ப களம் புதிது. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியும். அவங்க கிட்டயாவது நிறைய நேரம் பேசணும், ஸ்பெண்ட் பண்ணணும், நேரங்களை செலவழிக்கணும். இதுக்கு எப்படிலாம் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். இது எல்லாம் பொறுத்துதான் இந்த ஆட்சியினுடைய திறன் மதிப்பீடு செய்யப்படும். நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வெளியில இறங்கி போராடுறாங்க. மக்கள் இங்க வரணும்னு விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. சென்னை போன்ற பகுதியிலே நடந்திருக்கு. 14 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த தொகுதிக்குட்பட்ட பல மக்கள் இன்னைக்கு போராடுறாங்கிறது ஆட்சி நிர்வாகம். ஒரு 15 நாளுக்கு இடையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மின் தட்டுப்பாடு இருக்கு. இது இன்னும் 6 மாதங்கள் போகிற போது அதிகரித்து விடாமல் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய அல்லது தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய் அவர்களுடைய அமைச்சரவைக்கு இருக்குன்னு தான்